Hi and hello friends, welcome to my channel. இப்போ நம்ம என்ன குக் பண்ண போறோம்னா சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்ல உள்ள காய்கறிகளை வச்சு நம்ம வீட்லயே உள்ளதை வச்சு நம்ம சமைக்க போறது தான். நான் எடுத்துக்கிட்டது பாத்தீங்க அப்படினா ஃப்ரைட் ரைஸ் தான் இப்ப பண்ண போறோம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். நீங்க வீட்ல உள்ள ரைஸ் வச்சுமே நீங்க கூட பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க குக் பண்ணி ஒரு 3/4 வாசி அளவுக்கு குக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு அரிசி வந்து இந்த மாதிரி பிளேட்ல பரப்பி விட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. நல்லா பொளு பொளுன்னு வரும். உதிரி உதிரியா. ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி உங்களுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு சொல்றேன். இது எல்லாமே அளவு. 3 முட்டை எடுத்து நான் அடிச்சு இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடிச்சு வச்சிட்டீங்க அப்படினா ரைஸோட சேக்கும்போது முட்டை உங்களுக்கு தனித்தனியா பிரிஞ்சு இருக்கும். சாப்பிறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்க ரைஸோட போடிங்க அப்படினா ரொம்ப ஸ்டிக்கி ஆயிக்கும். ஒட்டிட்டு உங்களுக்கு சாப்பிறதுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். மறுபடியும் திருப்பி ஆயில் ஊத்தி உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்தி நம்ம என்னென்ன உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ வீட்ல என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன சேக்கணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்க அப்படினா கேரட், cabbage, beans இது மூணுமே வந்து ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு அரை பதத்துக்கு வெந்தா போகும். ரொம்ப வெந்திருச்சு அப்படினா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த 3 வெஜிடபிளையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிறேங்க. வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ். சில்லி சாஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஏன்னா நான் வந்து சில்லி பவுடருமே நான் சேர்த்திருக்கேன் இதுல. சில்லி சாஸ் இல்ல அப்படினா உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. நல்லா சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டீங்க அப்படினா நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வந்துரும். நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நான் ரைஸ்ல வந்து உப்பு போடல. அதனால இதிலேயே நான் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து எனக்கு தேவையானது வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இந்த அரிசி பாத்தீங்க அப்படினா நல்லா பொளு பொளுன்னு இருக்கு பாத்தீங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு பிளேட்ல வந்து இப்படி வைக்க சொன்னேன். இதோட ரைஸையும் சேர்த்து இதோட நல்லா கிண்டி எடுத்துக்கிறேங்க. நல்லா இப்படி உடையாம ரைஸ் வந்து உடையாம இருக்கணும் அப்படினா இந்த மாதிரி கிண்டினீங்க அப்படினா ரைஸ் வந்து உடையவே உடையாது. நல்லா இருக்கும். அதோட நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து முட்டை வந்து வதக்கி வச்சிருந்தோம் பாத்தீங்களா? முட்டையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாத்தீங்க அப்படினா சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தயார். Thank you for watching.